என்னங்க குருசாமி, ஆயாக்கு பால் தான் ஊத்துறோம், நீங்க நிறைய ஊத்துறீங்களே. மீதி இருக்கிற பால் தானேம்மா. இந்த மாசம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அடுத்த மாசம் பால் பாக்கிய சேர்த்து கொடுத்துறேன் சாமி. அதனால என்னம்மா, கையில இருந்தா நீ இல்லைன்னா சொல்ல போறேன். பணம் கிடைச்சோன்னு கொடு. நிலைமை சரியில்லை சாமி, என் பொண்ணு கார்ல அடிபட்டு கால் உடைஞ்சு ஆஸ்பத்திரியில கிடக்குறா. வைத்திய செலவு கூட காசு இல்ல சாமி. கவலைப்படாதம்மா, உன் பொண்ணுக்கு எந்த குறையும் வராது. நடக்கிறதெல்லாம் நன்மைக்குத்தான். யோ, அந்த அம்மாவுடைய பொண்ணுக்கு கால் உடைஞ்சு போச்சுங்கிறாங்க. இவரு என்னடானாக்கா நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேங்கிறாரு. சொத்த விவசாய கட்ட மனுஷனா இருக்காரு பாத்தியா? அம்மா அம்மா அம்மா, என்னப்பா? அந்த ஐயப்பன் நம்ம தங்கச்சிக்கு அமோகமான கருணை காட்டிட்டாருமா. என்னப்பா? அந்த கால்கார பையன் நம்ம தங்கச்சி கால் உடைச்சதுக்கு பரிகாரமா நம்ம தங்கச்சியே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாருமா. ஐயப்பா, உன்னை நம்பினவங்களை நீ கைவிடுறதே இல்லப்பா. ஐயப்பா, பாத்தியாமா, நடக்கிறதெல்லாம் நன்மைக்குத்தான். நான் வர்றேன்ப்பா. சரி சாமி. சுவாமி. என்னங்க கணேஷ், உங்க அப்பா செஞ்ச பூஜா பலனால இன்னைக்கு கடகணின்னு நீங்க வச்சு ரொம்ப நல்லா இருக்கீங்க. ஆனா ஏங்க வயிற்றுல கொட்டிக்கிறீங்க? நாங்க பூத்து மாளிகா கட்டிட்டோம். எங்க அப்பாவோட பக்தியால புண்ணியம் கிடைக்குதோ இல்லையோ, தவறாம கஷ்டமும் கடனும் வந்துகிட்டே இருக்கு. இருந்த சொத்தெல்லாம் கற்பூரமா கரைஞ்சு போச்சுப்பா. அது மட்டும் இல்ல, வாழ வேண்டிய பொண்ணு குருடியா கல்யாணம் ஆகாம இருக்கா. அவளை காலா காலத்துல கரையேத்தணுமேன்னு அவருக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. மலைக்கு போறது மட்டும் கோலாகலமா நடந்துகிட்டே இருக்கு. சரி சரி, தட்ட கொடுங்க, நான் புறப்படுறேன். நீங்க பெரியவரை பத்தி பேசுறத நினைச்சா எனக்கு தெய்வ நிந்தனையா படுது. உங்களுக்கு கொஞ்சம் கூட குடும்ப பொறுப்பு இல்லையே. காலகாலத்துல என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கணும்னு அக்கறையே இல்லையே. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுங்க. அதான் உங்க ரெண்டாவது பிள்ளைக்கு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண சொல்லி பணம் வாங்கிட்டாங்க. உங்க ரெண்டாவது பிள்ளைக்கு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண சொல்லி பணம் வாங்கிட்டாங்க. போங்க. கௌரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது பெத்த தகப்பன் என் கடமை. அது அவன் பொறுப்பு இல்லப்பா. அவங்கிட்ட பணம் கேட்கறது முறையும் இல்லை. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அவர் பணம் கேட்க வேண்டாம், நீங்க கேட்டதா கேட்க சொல்லுங்க. இன்னும் நின்னுகிட்டு இருந்தா எப்படி? இப்பவே புறப்பட்டாதானே 8:30 மணி பஸ் பிடிக்க முடியும். சொல்லுங்களேன். இத பாருங்க, உங்க அப்பா புறப்பட்டு போற வேகத்தை பார்த்தா அவரை நம்பி பிரயோஜனம் இல்ல. பேசாம நாம புறப்பட்டு போய் அந்த மாயவரம் பண்ணையார பேசி முடிவு பண்ணுவோம். கண் கண்ட கடவுளே சரணம் ஐயப்பா. சுவாமி. சாமி சரணம். சுவாமி சரணம். இந்தாங்க தட்சணை. 2 பேருக்கு சேர்த்தாங்க. 2 in 1. முரளிசாமி, முரளிசாமி, முரளிசாமி வாங்க வாங்க உட்காருங்க. சுவாமி சரணம். ஆமா, எங்க இருந்து வரீங்க? நாங்க ஐயப்பன் சேவா சங்கத்திலிருந்து வர்றோம். கார்த்திகை மாசம் 15ஆம் தேதி எங்க சங்கத்தின் சார்பில் ஐயப்பனுக்கு விளக்கு பூஜை வச்சிருக்கிறோம். அன்னைக்கு நீங்க கச்சேரி செய்யணும். ஐயப்பனை பத்தி பாடுறதுக்கு உங்களை போல வேற யாருமே இல்லைங்க. நீங்க கண்டிப்பா பாடணும். நிச்சயமா. முருகேஷ், தேதி ஃப்ரீயா இருக்கான்னு பாரு. எந்த மாசம்? கார்த்திகை மாசம். எந்த வருஷம்? என்னங்க இந்த வருஷம் தாங்க. இந்த வருஷமா? இன்னும் 2 வருஷத்துக்கு டேட்டே இல்லைங்க. நீங்க அப்படி சொல்லக்கூடாது, தெய்வ காரியம். முருகேஷ், கொஞ்சம் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி பாரு. எப்படி எப்படி எப்படி? சாமியே சரணம். அட்ஜஸ்ட் பண்றேன். சாமியே சரணம். இதுல 5000 ரூபாய் அட்வான்ஸ் இருக்கு. சந்தோஷம். பாத்தீங்களாப்பா, உங்க கையால மாலை போட்டதும் உடனே ஐயப்பன் புகழ் பாட எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அப்ப நாங்க வர்றோங்க. சாமியே சரணம். வாங்க. வீட்டுல அண்ணே அண்ணி எல்லாரும் சௌக்கியமாப்பா? எல்லாம் நல்லா இருக்காங்க. ஏதாவது விசேஷம் உண்டாப்பா? அண்ணே ஏதாவது சொல்லி அனுப்புனாரா? கௌரி கல்யாண விஷயமா உங்ககிட்ட பணம் கேட்க சொன்னா? தங்கச்சிக்கு நல்ல மாப்பிளையா பாருங்க. செலவை பத்தி கவலைப்படாதீங்கப்பா. நியாயமா? அது என் கடமை. உங்களை தொல்லப்படுத்துறதே தப்பு. ஏன்பா இப்படி சொல்றீங்க? என் தங்கச்சிக்கு நான் இது கூட செய்யக்கூடாதா? அண்ணனுக்கு தான் என் மேல கோபம். அவரோட குழந்தையால கட்டிக்கலன்னு என் மேல வெறுப்பு. அதனாலதான் என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. நடந்ததை மறந்துடப்பா. நீர் அடிச்சு நீர் விலகாது. அண்ணன் தம்பிக்குள்ள பகை கூடாது. நான் வரட்டுமா? அப்பா, சாப்பிட்டு போலாம் வாங்க. ஐயா,
கிட்ட காசு கூட நிறைய இருக்கலாம். ஆனா திடீர்னு உங்களுக்கு கையோ காலோ வலிச்சதுன்னா உதவி செய்யறதுக்கு ஒருவன் சொல்லிக்க யாராவது ஒருத்தர் வேண்டாங்களா? அதனால தாங்க சொல்றேன், என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டி அதுக்கு மனைவிங்கிற அந்தஸ்தை கொடுத்தா போதுங்க. எங்க கௌரி உங்களை கவனிச்சுக்கிற ஒரு வேலைக்காரியா இருந்துட்டு போட்டும். ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்கறதா நினைச்சுக்கீங்க. ஆண்டவன் என் தங்கச்சிக்கு கண் பார்வையை தான் கொடுக்கலே தவிர அழகு அதிகமா கொடுத்திருக்காங்க. இதாங்க எங்க கௌரி போட்டோ. தம்பி போட்டா கொண்டா. சும்மா சொல்லக்கூடா தம்பி, பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கிறான். அப்ப முகூர்த்தத்துக்கு நாள் பார்க்கலாங்களா? நேர்ல பார்த்து சொல்றேன். புறப்படுங்க புறப்படுங்க. என்ன இங்க போட்டீங்க? இது நம்ம சாப்பிடுங்க. எனக்கு ஏதாவது சிகரெட் வாங்கிட்டு வா. சிரட்டு தானே இதா இருக்கு. எனக்கு இது வேண்டாம், சுருட்டு இல்லைன்னா பீடி வாங்கிட்டு வா. சுருட்டு பீடியா? அந்த வாடையே உங்களுக்கு ஆகாதுங்க. போய் வாங்கிட்டு வாங்க. கடை ரொம்ப தூரம் இருக்குங்க. தூரமா போய் வாங்கிட்டு வா போ. ஏதாவது கோழி கல்ல பட்டிருக்கோம், நான் ரொம்ப தூரம் போய் வாங்கிட்டு வரணும். இவருக்கு இதே வேலையா போச்சு. ஊர்ல இருந்து அண்ணா ஒன்னையும் வரதுக்குள்ள சமையல் எல்லாம் முடிச்சிடணும். கல்லு யாரு வந்திருக்கிறது? பூஜை சாமான் வேணுமா? இத வர பாத்தீங்களா, 50 வருஷமா மலைக்கு போறீங்களே, அதுக்கு கிடைச்ச பலனை பாத்தீங்களா? இன்னுமா அந்த ஐயப்பனை நம்புறீங்க? இன்னுமா உங்க கழுத்துல இந்த மாலை இருக்கணும்? மாலையை தொடாத. ஐயப்பன் இருக்கிறான். அவன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை என்னைக்குமே குறையாது. பெத்த மக சீரழிஞ்சிருக்கிற நிலையிலுமா அந்த ஐயப்பனை நம்புறீங்க? இதுவும் நன்மைக்குதான் சொல்றீங்களா? நடந்ததுக்கு காரண காரியங்கள் தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த தர்மசாஸ்திரா நம்புறவங்களுக்கு நன்மையத்தான் செய்வார். வாய முடுங்க. உங்களுக்கு பெத்த பாசம் கொஞ்சம் கூட இல்லையே. உங்களை அப்பான்னு சொல்றதுக்கே நான் வெட்கப்படுறேன். அண்ணா, மானம் போனது கூட நன்மைக்கு தானே நினைக்கிற இந்த குடும்பத்துல சொந்தம் கொண்டாடினா கேவலம் நமக்கு தான். இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. வாங்க போகலாம். அண்ணி, நீங்க யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம். எச்சிலானது ஏன் உடம்பு கெட்டு போனவன்னா நான் தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். தங்கச்சி, எல்லா நன்மைக்கு அப்பா சொன்னது உங்களுக்கு தப்பா இருக்கலாம், ஆனா நான் அதை நம்புறேன். இதுவரைக்கும் அந்த ஆண்டவன் கிட்ட எனக்கு கண் பார்வை கூட நான் கேட்டதே இல்ல. ஆனா இப்போ மத்தவங்க கண் பார்வையில எனக்கு கேவலமாகாத ஒரு கௌரவத்தை கூட நான் கேட்கிறேன். எனக்கு எடுத்தவனே என் கழுத்துல தாலி கட்டுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஐயப்பா, இது எனக்காக இல்ல, உனக்காக. உன்னை நம்பினவங்க மோசம் போக மாட்டாங்கன்னு புரிய வைக்கிறதுக்காக. பக்தியோட பலாபலன் பரிகாசமா போயிடக்கூடாது ஐயப்பா. நீ இருக்கிற சபரிமலைக்கே வர காந்த மலையில நீ ஜோதியா தெரியறதுக்கு முந்தி இருந்து போன என் வாழ்க்கையில ஜோதி தெரியணும். நீ காக்கும் தெய்வங்கிறது உண்மைன்னு நிரூபி ஐயப்பா. சுவாமி, வாங்கப்பா போலாம். புறப்படுமா? நில்லுங்க. இன்னைக்கு நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க? யார் வைத்தறிச்சல கொட்டிக்கிட்டீங்க? என்னடி மிரட்டுற? பூஜை முடிஞ்சு கற்பூர ஆரத்தி காட்டும் போது கற்பூரம் அணைஞ்சதே. கண்டிப்பா நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க. என்னங்க இவ்வளவு கரெக்டா சொல்ற? நீ பெரிய தீர்க்கதரிசி. கடவுள் கற்பூரத்தை அணைச்சிட்டு உனக்கு சகுனம் சொல்லிட்டாரு. நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கேக்குற? உன் பரம்பரை பெரிய ஜமீன் பரம்பராச்சே.
உன் குடும்பத்தோட பூர்வீக சொத்துன்னு சொல்ற பாரு, ஐம்பொன்னால செஞ்சிருக்க அந்த ஐயப்பன் சிலை அத ஃபாரின் மார்க்கெட்ல விக்கிறதுக்கு ஒரு நல்ல பாட்டி பார்த்துட்டு இருந்திருக்கேன். அங்கதான் போயிட்டு வரேன். என் உயிரே போனாலும் ஐயப்பனை விற்க நான் அனுமதிக்க மாட்டேன். உன் அனுமதி யாருக்கடி வேணும்? உன் உயிரை விட எனக்கு பணம் தான் முக்கியம். ஏன் இப்படி பணத்தாக்க பிடிச்சு அலைய வச்சாரு? அவரோட ஐயப்ப பக்தியை பயன்படுத்தி போலி பக்தரா உள்ள வந்து அவரை ஏமாத்தி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. பணத்தாக்க பிடிச்சு அலைய வச்சாரு. அவரோட ஐயப்ப பக்தியை பயன்படுத்தி போலி பக்தரா உள்ள வந்து அவரை ஏமாத்தி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. எங்க அப்பா போன உடனே உங்க சுயரூபத்தை காட்டிட்டீங்களே. நீ என்ன வேணாலும் திட்டு, ஐ டோன்ட் கேர். உன் சொத்துக்கெல்லாம் நான் தான் கார்டியன்னு நீ பத்திரத்துல கையெழுத்து போட வரைக்கும் நீயும் நானும் கீரியன் பாம்பு. உங்களை நம்பி நான் என் சொத்துக்களை ஒப்படைக்க மாட்டேன். எனக்கு செஞ்சதையே என் மகனுக்கு செஞ்சு நாளைக்கு அவனை தெருவில் நிக்க வைக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? ஏய், தர்ம பத்னிங்கிற கட்டின புருஷனே நம்ப மாட்டேங்கிறியடி. ஒரு நல்ல புருஷனா நடந்துக்க முடியலனாலும் ஒரு நல்ல மனுஷனாவது நடந்துக்குங்க. நான் நம்புறேன். இனிமேலாவது ஆண்டவன் உங்களுக்கு நல்ல புத்தி கொடுக்கட்டும். யாருக்கடி வேணும் இந்த சாம்பல்? நீ சாம்பல் ஆகிறதுக்குள்ள உன் சொத்தெல்லாம் நான் உங்ககிட்ட இருந்து பறிக்கல பாரு. அநியாயம் பண்றாரு. தட்டி கேட்கலாம்னா அப்பப்ப லஞ்சத்தை கொடுத்துறாரு. இந்த கவலையை மறக்கணும்னா இருக்கவே இருக்க நம்ம மறந்து. ஐயப்பா, குடிச்சிட்டு ஓட்டு வர்றது தப்பு தான், என்ன மன்னிச்சுக்க. யார்த்தையாவது உண்மையை சொல்லி ஆகணும். உங்ககிட்ட சொல்றேன், சைக்கிள் இருக்க பழைய பாட்டை மாத்தி புது பாட்டு வைக்கிற மாதிரியா மனசனுடைய கெட்ட புத்திய மாத்தி நல்ல புத்திய வச்சு அவனை ஓவர் ரயில் பண்ண கூடாதா? எங்க முதலாளி வினோத் பிறந்ததே தப்பு, அவரை திருத்தாம விட்டது அதை விட தப்பு. கேவலம் அவர் கொடுக்கிற பணத்துக்காக என்னை சாதரா போட வச்சுட்டீங்க. இது பயங்கரமான தப்பு. இங்க பாரு, நான் குடிக்கிற வரைக்கும் தான் உண்மையை மறப்பேன். குடிச்சிட்டேன் உண்மையத்தான் சொல்லுவேன். அது உனக்கு தெரியும். கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு அந்த அப்பாவி குருட்டு பொண்ணை கெடுத்துட்டாரே, அவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போறேன்? அவருக்கு உடந்தே இருந்தனே, எனக்கு என்ன தண்டனை கொடுக்க போறேன்? என்னங்க, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. என்ன உண்மை? ஒரு குருட்டு பொண்ணை கெடுத்தீங்களா? யாரு சொன்னது? இல்லேன்னு உங்க புள்ளைய போட்டு தாண்டி சத்தியம் பண்ணுங்க பார்க்கலாம். இப்படி எல்லாம் அக்கிரமம் பண்றீங்களே. பெத்தவங்க பண்ண பாவம் பிள்ளைங்க தலையில தாங்க விழும். நம்ம பிள்ளை நல்லா இருக்க வேண்டாமா? முதல்ல அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வாங்க, அவளுக்கு வாழ கொடுங்க. ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்த பழி நம்ம குடும்பத்துக்கு வர வேண்டாங்க, வர வேண்டாம். இந்த பாரு கீதா, ஏதோ குடிவெறியில ஒரு தப்பு பண்ணிட்டேன். நீ சொன்னா நான் கேட்காம இருப்பேனா? நாளைக்கு அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்து அவளுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கிறேன். போதுமா? குருட்டு பொண்ணா நடிக்கணும். எங்க பாப்பா இது வரைக்கும் சினிமாவில தான் நடிச்சிருக்கு. இப்ப என்னடானா உன் வீட்டுல வந்து நடிக்கணும்ன்ற. ரேட் அதிகமாகுமே, டேட் வேற இல்ல, எக்கச்சக்கமான படம். எக்கச்சக்கமான படமா? இந்தி, மலையாளம், தமிழ், கன்னடம் தினசரி 3 ஷோ பாக்குறேன். அதுல உங்க பாப்பா ஒரு சீன்ல கூட நான் தோழி வேஷத்துல கூட பார்த்தே இல்லையங்க. நீ புரியாதவையா, எதையோ பார்த்துட்டு வளர்ற. பூட்டான், அருணாச்சல பிரதேசம், மேகாலயா இதெல்லாம் பார்த்திருக்கிறியா? அது படம் இல்லங்க, லாட்டரி சீட்டு. அடச்சே, நீ லாயக்கே இல்ல. எங்க பாப்பா வந்து ஒண்ணு நடிக்க மாட்டா, வெளியில எந்திரிச்சு போ. தொழில முகத்தை முறிக்காதீங்க. உனக்கு ஏதியா முகம் முறிக்காத கரிக்காதேன்னுகிட்டு பாருங்க இருக்கு முகம். ஆமா, இதுல எவ்வளவு இருக்கு? 5000 ரூபாய். நீ ஒரு அல்ப 50,000 பேசிட்டு 5000 அட்வான்ஸ் கொடுக்கறிய, ஒரு 25,000 கொடுக்கப்படாதா? முதல் வீட்டுல வந்து பாப்பா வேலையை முடிக்க சொல்லுங்க, அப்புறம் கழிச்சிடுறேன். சரி, வெள்ளிக்கிழமை லட்சுமிய நீட்டுற, வேண்டாங்கப்படாது. பாப்பா 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 ஏங்க இந்த ஆள் வாயில் அடிச்சுக்கிறான்? அவருக்கு வாய் இருக்கு, கை இருக்கு, அடிச்சுக்கிறாரு. விடு. ஏயா, இந்த அம்மாவை போய் பாப்பான்னு சொல்றீங்க, யாராவது நம்புவாங்களா? ஏப்பா, என்ன பார்த்தா பாப்பா மாதிரி தெரியலையா? நான் அப்படி பிரைட்டா மேக்கப் போட்டுக்கிட்டு டைட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தூக்கலா வந்து நின்னா இப்ப இருக்கிற இளசுங்கள்லாம் என்கிட்ட பிச்சை வாங்கணும். யாராவது ரச்சகா, சீன ரச்சகா, 5000 ரூபாய் வாங்கிட்டு இந்த அம்மா போய் அனுப்புறியே, இது நியாயமா? பூதேவி, நீ கொடுத்த அட்வான்ஸுக்கு இது போதும், கூட்டிட்டு போ. என்னப்பா இங்க கலாட்டா? இவர் யாரு? ஐயா, அம்மா உங்க காலை பிடிக்கிறேன். விடு விடு, அது நான் பிடிக்கிற காலு. ஐயா தீன ரச்சகா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்,
இந்த சின்ன பாப்பாவை அனுப்புறியா? முண்டா, எங்க சின்ன பாப்பா தான் நடிக்க போறேன். நீ என்ன நான் நடிப்பேன் நினைச்சியா? சீ, போ. நான் நடிக்காத பாத்திரமா, போடாத வேஷமா, அதெல்லாம் அந்த காலம். இப்ப என் மக தான் நடிக்குது. என்னப்பா அம்மா, என்ன இதெல்லாம்? ஒண்ணு இல்லம்மா, 50,000 ரூபாய் பேசி 5,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டாரு உங்க அப்பா. நீ பேசாம இந்த ஆளு கூட போய் அவர் சொல்ற மாதிரி நடந்துக்க. அப்ப நான் கூட்டிட்டு போறேன். நான் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி வாங்க. அதுதான் எங்க பழக்கம். கீதா, என்னங்க? நீ சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன். இது உங்க அக்கா. அக்கா, பாமா, உன் கண்ணீரால ஏன் குங்குமம் கரைய வேண்டாம். அதனாலதான் நானே உன்னை கூட்டிட்டு வர சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். இனிமே நீ இங்கே இருக்கலாம். உன் பேர் என்னம்மா? அருந்ததி. அழாதம்மா. மணிகண்டா, என்னம்மா? சின்னம்மாவுக்கு வணக்கம் சொல்லுப்பா. கும்பிடுறேன் சின்னம்மா. மகனே, நல்லா இருப்பா. நல்ல குடும்பத்துல நச்சு பாம்பா வந்து நான் புகுந்துட்டேன். அவர் என்ன கெடுத்ததுக்கு பிராயச்சித்தமா இங்க கூட்டு வந்திருக்காரு. ஆனா உங்க குடும்ப வாழ்க்கையில என்னால ஒரு குழப்பம் வர வேண்டாம். நான் எங்கேயாவது ஆத்துல குளத்துல விழுந்து செத்து போயிடுறேன். ஐயோ, அப்படின்னு சொல்லாதம்மா. இந்த பாரு, ஆம்பளைக்கு என்ன 1000 வீக்னஸ் இருக்கும். நான் ஒண்ணு மத்தவங்க மாதிரி உன்னை செட்டப் பண்ணி குடும்ப நடத்த இங்க கூட்டிட்டு வரல. ஊரறிய என் மனைவி பெர்மிஷனோட தான் உன்னை இங்க என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இனிமே நீ என் மனைவி தான். கீதாவுக்குள்ள அந்தஸ்து, அதிகாரம் எல்லாமே உனக்கும் இந்த வீட்டுல உண்டு. ஆமாமா, அது போதுங்க. கெடுத்தாலும் மேன்மக்கள் மேன்மக்களேன்னு சும்மாவா சொன்னாங்க? உங்க வாழ்க்கையே எனக்கு பங்கு போட்டு கொடுத்துட்டீங்களே. நீங்க தெய்வம்க்கா. என்னப்ப நீங்களே வரணுமா? வாமா, அவர் கூப்பிடுறாரு. ஜனங்கள்லாம் வெளியூர்ல இருந்து வண்டு கட்டிட்டு வந்திருக்காங்க. அதான் உங்களை கூட்டிட்டு போறான்னு வந்திருக்கோம். ஓ, புறப்படலாமே. வாங்க வாங்க வாங்க. அண்ணே, யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்களா? வாங்க. நம்ம தொகுதி எம்எல்ஏ எம்எல்ஏ. உட்காருங்க. அது அவர் பிஏ. வாங்க வாங்க. என்னப்ப நீங்களே வரணுமா? சொல்லி அனுப்பியிருந்தா அதெல்லாம் என்ன பரவாயில்லை. என்ன சமாச்சாரம்? நம்ம தொகுதி தலைவருக்கு இன்னைக்கு மணி விழா. திடீர்னு முடிவெடுத்தோம். அந்த விழாவுக்கு உங்க கச்சேரி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். இன்னைக்கு கச்சேரி ஏற்பாடு பண்ணிடுவோம். உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு இங்க செய்ய போறோம்? அண்ணனை கூட்டு போங்க. முருகேஷ், ஒரு நிமிஷம். டேய், இன்னைக்கு ஐயப்பன் கச்சேரி. கை நீட்டி 5000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிருக்கும். அண்ணே, வந்திருக்கிறவங்க வலுவான பார்ட்டின்னு இவங்க தயவு இருந்ததுன்னா சிட்டில எங்க வேணா பாடலான்னு. சிட்டி என்னென்ன சிட்டி, தலைநகரத்துல பாடலான்னு. தலைநகரம் என்னென்ன தலைநகரம், வெளிநாட்டுல ஐநா சபையில பாடலான்னு. பாடி பத்மபூஷன் டைட்டில் வாங்கலான்னு. அண்ணே, பெரிய மனுஷன் தயவு நமக்கு எப்பவும் வேணும்னு. சாமி என்னென்ன சாமி, சாமி ஓடியா போகுது. நீங்க பேசாம இருங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். சாமி, முரளி சாருக்கு தொண்டை கட்டிருச்சு. கச்சேரியை கேன்சல் பண்ணிடுங்க. தேதி அப்புறம் பாத்துக்கலாம். ஜனங்களுடைய கூட்டம் தாங்க முடியல. இது ஐயப்ப கச்சேரி. கடைசி நிமிஷத்துல இப்படி கால வர்றீங்களே. இப்ப திடீர்னு தொண்டை கட்டிருச்சுன்னா பாட முடியாது. நான் என்ன பொய்யா சொல்றேன்? எங்க ஒரு ஐடியா. அவர் பாடின பழைய ரெக்கார்டுகளை வச்சு சமாளிங்க, சரியா போயிடும். நாங்க முரளி சாரை கொஞ்சம் பார்க்கணும். முரளி சார் எல்லாம் பார்க்க முடியாது. புறப்படுங்க. எம்எல்ஏ உட்கார்ந்துருக்காரு, பல இடத்துல போய் கையெழுத்து போடணும். சாமியே சரணம் ஐயா. அருந்ததி, அருந்ததி, மகளே. நீங்க யாரு? நீங்க யாரா? நான் இந்த வீட்டு முதலாளி வினோத்தோட மாமனார். நான் தான் அவருக்கு மாமி. யாரு? நீ யாரு? என் பேர் கீதா. நான் அவரோட மனைவி. அடேடேடேடேடே, நீ தான் என் பொண்ணோட சக்காலத்தியாளா? ஏண்டி, என் பொண்ண நீ கொடுமைப்படுத்துறியா? ஐயோ, இந்த வீட்டுல அருந்ததிக்கு எந்த குறையும் இல்லம்மா. அப்பா, அப்பா, அப்பா. அது அத்தா. அப்பா, நான் இங்க இருக்கேன். ஐயோ, சௌந்தரிய தேவதையான என் மகளுக்கு கண்ணை கெடுத்துட்டானே அந்த கடவுளு. நான் ஏன் வெளியே கட்டணும்? பசுமாட்டை உள்ள கட்டணும். செருப்பை வெளியே விடணும். கொடைய உள்ள வைக்கணும்.
இந்த வீட்டுல எல்லாமே தலைகீழ நடக்குதே. இவன் வேலை வீட்டு டிரைவர் வெளியே இருக்க வேண்டியவன் உள்ள இருக்கான். நான் டிரைவர் மட்டும் இல்ல, இந்த வீட்டு பிஏ. டிரைவர் வெளியே இருப்பாரு, பிஏ உள்ள இருப்பாரு. புரியல? டபுள் ரோல். சின்னம்மாவோட அப்பா அம்மா. வணக்கம் சொல்லுப்பா. இவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. முகமுடி கொள்ளக்காரங்க மாதிரி இருக்கு. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். வேண்டாங்க, சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம பேசிட்டான். அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. ஏன் அவனுக்கு வாய் இல்லையா? அது போட்டு மாப்பிள, நாங்க எங்க தங்குறது எங்க திங்கிறது? எல்லாம் நம்ம வீட்டுலதான். எங்களுக்கு ஏஜிலே இருந்துதான் பழக்கம். ஏஜியா? அதான் இந்த குளு குளுன்னு இருக்குமே. நீங்க ஏ ரூம்லயே தங்கலாம். கிருஷ்ணா. அம்மா கூப்பிட்டீங்களா? ஆமா, இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் ஏ ரூம்ல எல்லா வசதியும் பண்ணி கொடு. வாங்க ஐயா, வாங்கம்மா. ஸ்டாப். மரியாதை கிடையாதா? பொட்டிய தூக்கியா? வாங்க ஐயா, வாங்க அம்மா. வாங்க மாடிக்கு போலாம். மாடி இல்லையா? லிப்ட் கிடையாதா? அது நம்ம வீட்ல இருக்கு. அதை தூக்கிட்டு வர முடியாது நம்மால. பாப்பா, இந்த வீட்டுக்கு வந்து ஐயப்பா ஐயப்பான்னு சொல்லி சைவமா சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. ஆமா, அதனாலதான் முனியாண்டி விலாசே கொண்டாந்துட்டேன் நானு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க இந்த முனியாண்டி விலாஸ்ல இருந்து மூளை வாங்கிட்டு வந்துட கூடாது. மூளையா? இத சாப்பிடுவோம், வேணும்னா வரவழைப்போம். என்ன இது? என்ன உங்களுக்கு எல்லாம் 3 எனக்கு மட்டும் 2 தானா? எந்த தயவுல தானே நீங்க சாப்பிடுவீங்க? ஏய், தயவு கேன்னு பேசாதீரி. நாங்க தானே உன்னை பெத்தோம். பெத்தா பெத்தாவது தொத்தாவது, பேசாம சாப்பிட்டு தொலை. அதெல்லாம் முடியாது. ஒரு மீன் ஒரு முட்டை நான் எடுத்துக்குவேன். டேய், நீ எப்படா வந்தீங்க? வந்து கட்லு கடையில வந்துருச்சு. தேடி எடுத்துட்டு வரேன். மணிகண்டா மணிகண்டா, இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் இதை சாப்பிட்டோம்டா. அம்மாட்ட போய் சொல்லிடாதடா. அது இல்ல சித்தி, 2 துண்டு 4 துண்டுன்னு கரெக்டா என்ன சொல்றீங்க? அப்படின்னா உனக்கு கண்ணு நல்லா தெரியுதுன்னு தானே அர்த்தம்? தெரியாதுன்னு யார் சொன்னா? ஐயோ கண்ணாடியா? சித்தி, இவ்வளவு நாளா கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கியா? ஐயோ அப்பா, இரு அம்மாட்ட போய் சொல்றேன். பாப்பா, வெளியில விட்டா நம்ம மாட்டிக்குவோம். நீங்க விடுங்க, அவனை மாட்டறத நான் மாட்டேன். சொல்றியா? இல்ல உன்னை நான் என்ன பண்றேன் பாரு. உன்னை கொன்னுறேன் உன்னை. அவன் அடிக்கிறீங்க. அடிக்கிறதா? இவன் செஞ்ச காரியத்துக்கு கொலை பண்ணாலும் பாவம் இல்ல. இந்த வயசுல பணப்பொட்டிய திறந்து பணத்தை திருடுறான். பிள்ளையாவது போன வாரம் பாப்பாவோட தங்க கொலுசை திருடி வித்து கோன் ஐஸ் வாங்கி தின்னுட்டா. மாப்பிளே வந்துட்டீங்களா? மாப்பிளே, உங்க புள்ள செஞ்ச காரியத்தை கேட்டீங்களா? இந்த வயசுல, இந்த சின்ன வயசுல பணப்பொட்டிய திறந்தது எங்க கண்ணால பார்த்தோம். இப்படி இருந்தா இந்த புள்ள உருப்படுமா? யார் வலையில மண்ணள்ளி போட போது எனக்கே தெரியல. இல்ல, ஒரு காலம் என் புள்ள அப்படி செய்ய மாட்டா. என்னங்க, நாம பெத்த பிள்ளைய பத்தி இப்படி அபாண்டமா பேசுறாங்களே, ஏன் சும்மா நிக்கிறீங்க? என்னடா நடந்துச்சு? மறைக்காம உண்மையை சொல்லணும். இல்லப்பா, இவங்க சொல்றதெல்லாம் பொய். ஐயப்பன் சத்தியமா நடந்த உண்மையை சொல்லிடுறேன். சின்னம்மா குருடி மாதிரி நடிக்கிறாங்க. அவங்களுக்கு கண்ணு நல்லா தெரியும். அடி பாவி, வெளுத்துருச்சு, சாயம் வெளுத்துருச்சு. பல நாள் திருட ஒரு நாள் அம்புடுவான். டேய் தீனரச்சகா, நீயே உன் பொண்டாட்டியே உன் மகளும் சேர்ந்து எங்க கீதாமர் ஓய பறிக்க பாக்குறீங்க. ராஜு என்ன சொல்ற? ஆமாமா, இந்த 6ஆம் தேதி இருக்காளே, 6ஆம் தேதி நாங்க ஊர்லயே இல்லையே. உன் மக பேரு என்னையா? அருந்ததி. அந்த தேதி ஒரு நாடக நடிகை. ஐயா கிட்ட குருட்டு பொண்ணு இது இல்ல, அது எனக்கு நல்லா தெரியும். இது ஐயாவோட கிரிமினல் செட்டப். ஐயோ மாப்பிள, இந்த கார் ஓட்டுறவன் என்னென்னமோ வளர்றானே, முதல்ல அவன் வாயில போடுங்க. முதலாளியா அடிக்காதீங்க. நான் குடிக்காம இருந்தா தான் உளருவேன், குடிச்சிட்டா உண்மையெல்லாம் சொல்லுவேன்னு உங்களுக்கு தெரியும்ல. புருஷன் சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமால? இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டிய காலம் வரும். போங்க போங்க, எல்லாரும் வெளியே போங்க. போடுங்க. நில்லுங்க.
அழைச்சிட்டு வந்திருக்கீங்க? சத்தம் போடக்கூடாது. இனிமே நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான். அப்படின்னா இப்ப என்ன பைத்தியம் பட்டம் கிட்ட பாக்குறீங்களா? வா. என்ன விடுங்க. நான் பைத்தியம் இல்ல. என்ன விடுங்க. வா. இந்த வர மாட்டேன். டாக்டர், டாக்டர், இவ என் வைஃப். கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ். நோ டாக்டர், இவர் சொல்றதெல்லாம் பொய். நான் பைத்தியம் இல்ல. ஐ அம் நாட் மேட். பாத்தீங்களா? நர்ஸ், விடுங்க. இந்த அப்பாவை கொண்டு போய் ஸ்பெஷல் வார்ட்ல அட்மிட் பண்ணுங்க. இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? நான் பைத்தியமா? விடுங்க. பத்திரமா, பத்திரமா. Please, take your seat. ரொம்ப முத்தி போயிடுச்சுல. என்னடா அது? எந்த லாண்டரியில வாங்கினேன்? எதுவும் பேசக்கூடாது. இப்ப நான் சாதாரண சர்வெண்ட் கிடையாது, ம். மேடியேட்டர். ஐயப்ப சிலை விற்கிறதுக்காக ஒரு பயங்கரமான பார்ட்டியை குட்டி வந்திருக்கேன். அப்படியா? வெரி குட். எங்க இருக்காங்க? ஹலோ, கம் இன். இவர்தான் எங்க பாஸ். ஹலோ, ஐ அம் அஞ்சித். ம்ஹும். ஹி இஸ் மை பார்ட்னர் ஜனார்தன். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ. ஐ ஆம் ராஜு. எங்களுக்கு வெளிநாடு பூராவும் பிசினஸ் கான்டாக்ட் உண்டு. புராதன சிலைகளை கடத்தி வெளிநாட்டுல வியாபாரம் செய்யற ஒன் ஆஃப் தி லீடிங் கம்பெனியோட பார்ட்னர்ஸ் நாங்க. வெரி குட். என்கிட்ட இருக்கிறது ரொம்ப வேல்யூபிள் ஸ்டாச்சு. ஐம்பொன்னால செய்யப்பட்ட ஐயப்ப சிலை. மிஸ்டர் ராஜு எல்லா டீடைல்ஸும் சொன்னார். எனக்கு பேரம் முடிஞ்ச உடனே ஃபுல் செட்டில்மெண்டா கேஷ் வேணும். அத பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆனா நாங்க சிலையை பார்த்து திருப்திப்படணுமே. ஷூர், வாங்க காட்டுறேன். இது சுத்தமான பஞ்சலோக விக்கிரகம். எக்ஸ்க்யூசிட். வா, பியூட்டிஃபுல். ஐ லைக் இட் வெரி மச். என்ன விலை கேக்குறீங்க? 6 lakhs, 6 லட்சம். இதுல 5 lakhs இருக்கு. ஓகே? ஓகே. சிலையை எடுத்துக்கிறீங்க. சிலை இங்க இருக்கட்டும். வெளியில போலீஸ் நடமாட்டம் இருக்கு. நாளைக்கு நாங்க வந்து எடுத்துக்கிறோம். ஷூர். பாய். ராஜு, பொட்டி எடுத்துட்டு வா. இதை எடுத்து பேக் பண்ணு. எங்க சாமிய பெட்டியில மூடலாமா? பூஜை பண்ற வரைக்கும் தான்டா சாமி. வித்தத்துக்கு அப்புறம் வெறும் விக்கிரகம் தான். ஏங்க உங்க கையால எடுத்து வச்சிருங்களேன். அடிச்சு எடுத்து வைடா. ஏன் முதலாளி, எனக்கு ஒரு டவுட். நம்ம வீட்டு சிலையை நம்ம வைக்கோம், இவங்க எடுத்துட்டு போய் ஏன் இவ்வளவு பயப்படுறாங்க? பஞ்சலோக விக்கிரகம்னா தேசத்தோட சொத்து. அதை விக்கிறது சட்டவிரோதமான காரியம். அதுலயும் வெளிநாட்டுக்கு விக்கிறதுனா பயங்கரமான தேச துரோகம். அதனாலதான் இதெல்லாம் ரகசியமா செய்யறோம். சீக்கிரம் பேக் பண்ணு. ஐயப்பா, இந்த தப்பு பண்றது நான் இல்ல, என்னை மன்னிச்சுக்க. செத்து போயிட்டாங்களா? செத்தாலும் பரவாயில்லையே. இன்னைக்கு ராசி பலன் இல்ல, உங்க ராசிக்கு இக்கட்டான நிலையில் போட்டிருக்கு. ஹலோ. ஹாய். ஹலோ. சிலையை வெளிநாட்டு கொண்டு போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. இப்பவே சிலை எடுத்துட்டு போகத்தான் நாங்க வந்திருக்கோம். ஷூர், வாங்க. ராஜு, பொட்டியை தர. What the hell is this? எனக்கு ஐயப்பட காணா. இதுலதானே வச்சு பூட்டணும். எப்படி மாயமா மறைஞ்சு? நம்ம 2 பேரை தவிர இங்க வேற யாரும் வந்திருக்க முடியாது. மிஸ்டர் வினோத், நீங்க கேட்டபடி நான் பணத்தை கொடுத்துட்டேன். மரியாதையா சிலையை கொடுக்கறதா நல்லது. டோன்ட் வரி மிஸ்டர் ரஞ்சித். சிலை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. I will give you 7 days time. Just 7 days. அடுத்த வாரம் வரும்போது நீங்க கண்டிப்பா சிலையை கொடுத்தாகணும். இல்ல கொலை செய்ய கூட தயங்க மாட்டேன். என்னங்க அப்படி பாக்குறீங்க? உன் மேல ஆசை. சிலையை எங்கடா வச்சிருக்கேன்? தெரியாதுங்க. உன்னை தவிர இந்த வீட்டுல வேற யாரும் இல்ல. சொல்லு, எங்க ஒளிச்சு வச்சிருக்க? சொல்லு. என்னங்க இத்தனை வருஷமா இந்த குடும்பத்துல உண்மையா உழைச்சதுக்கு நீங்க தர்ற பரிசா இது? சத்தியமா எடுக்கலங்க. இந்த வினோத ஏமாத்திரத்துக்கு இது வரைக்கும் அவனும் பிறக்கலடா. ஹலோ டாக்டர், ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டியவளை ஏன் இங்க கூட்டிட்டு வரீங்க?
டாக்டர், வாட்ஸ் ஆல் திஸ்? மிஸ்டர் வினோத், உங்க பாவத்துல பங்கெடுத்துக்க நான் தயாரா இல்ல. உங்களுக்கு உடந்தையா இருந்த பாவத்துக்காக ஐயப்பன் என்ன தண்டிச்சிட்டாரு. உங்க மனைவி கீதாவுக்கு உண்மையிலே பைத்தியம் இல்ல, உங்களுக்கு தான் பைத்தியம், பண பைத்தியம். உங்க மனசை மாத்திக்கிட்டு கீதாவோட நல்லபடியா வாழ்க்கை நடத்துங்க. அப்படின்னு ஐயப்ப அட்வைஸ் பண்ண சொன்னாரா? நீங்க இல்லைன்னா வேற டாக்டர். மிஸ்டர், நீங்க கீதாவை துன்புறுத்தினாலோ வேற எந்த விதத்திலேயாவது கையெழுத்து வாங்க முயற்சி பண்ணாலோ போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ண வேண்டிய முதல் ஆளு நானாத்தான் இருப்பேன். பி கேர்ஃபுல். மணிகண்டா, 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 மணிகண்டா. ராஜு, கண்ணாடியா உடைச்சிருக்கு. மணிகண்டா எங்க? மணிகண்டனை காணுமா? இங்க அடைச்சு வச்சிருந்தாரு. அடைச்சு வச்சிருந்தாரா? ஆமா, 5 லட்சம் ரூபாய்க்கு ஐயப்ப சிலை வித்தாரு. அதைத்தான் காணோம்னா இப்ப குழந்தைய காணமே. ஓஹோ, இது உங்க வேலைதானா? கட்டின மனைவியத்தான் காசுக்காக பைத்தியம் ஆக்குனீங்கன்னா படைச்ச தெய்வத்தையே பணத்துக்காக விக்க துடிச்சிட்டீங்களே. உண்மையை சொல்லுங்க, என் மகனையே வித்துட்டீங்களா? சொல்லுங்க. உன் மகனை நான் ஒண்ணும் செய்யல. நீ செல்லம் கொடுத்து அவனை கெடுத்துக்க. ஓடுகாலி கழுத கண்ணாடி உடைச்சிட்டு ஓடி இருப்பான். மணிகண்டன் புத்திசாலி. ஒரு பியூட்டிஃபுல் ஐடியா. அந்த பூக்கடைக்காரன் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறிட்டா அவன் நம்ம மணிகண்டனை விட்டுடுவான். திருடி வச்சிருக்க சிலையும் கொடுத்துருவான். மணிகண்டனை கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டா கீதா கிட்ட இருந்து சொத்தையும் எழுதி வாங்கிடலாம். ஒரே கல் ரெண்டு மாங்காய். முதலாளி, நீங்க அந்த குறுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற போறீங்களா? உங்களை கோயில வச்சுதான் கும்பிடணும். டேய் இடியட் ஃபூல், அவளுக்கு தான்டா கல்யாணம் சொன்னேன். மாப்பிள்ள நான் இல்ல, வைரம். நானா? ஆமாடா, நீதான் அந்த பொண்ணுக்கு எடுத்த. ஐயோ, இன்னும் எனக்கு அவ்வளவு துணிச்சல் வரலீங்க. அப்படின்னு சாமர்த்தியமா நடிக்கிற, அவங்கள நம்ப வைக்கிற, தாலியை கட்டுற. ஏங்க, நீங்க தான் அந்த குருட்டு பொண்ணை கெடுத்ததுன்னு அந்த பூக்கடை கணேசுக்கு தெரிஞ்சிருக்கும் போது என்ன எப்படிங்க ஏத்துக்குவாங்க? அவனை பத்தி கவலைப்படாத. ஏன்னா இப்பதான் அந்த பொண்ணு கிழவன் அவனோட சண்டை போட்டுக்கிட்டு சபரிமலைக்கு போயிருக்காங்க. ஆன் த வே மேரேஜ். இப்பவே புறப்படு. முடிச்சிடுறேங்க. நீங்களும் கூட போறீங்க. கல்யாணம் நடந்துச்சுன்னு நிரூபிக்கிறதுக்கு நிறைய போட்டோ எடுக்கிறீங்க. புரியுதா? புரிஞ்சுதுங்க. டேய் ராஜு, கீதா எப்படி இருக்கா? இன்னும் மயக்கமா தான் இருக்காங்க. டேய், உயிர் எழுதுறதுக்கு முன்னாடி அவ செத்துக்கிட்டு போயிட போறா. மகன் பேர்ல எல்லாம் சொத்து போயிடும். அவளை பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல நர்ஸா ஏற்பாடு பண்ணு. ஒரு 16-17 வயசுல. ஆ? சரி சரி சரி. ஆளுங்களையும் காணோம், எந்த தகவலும் இல்ல. ஏங்க புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? பணம் கைக்கு வந்துருச்சுல, சில கிடைச்சா என்ன கிடைக்காட்ட என்ன? வாட்மேன், பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறதுன்னு திட்டம் போட்டிருக்கீங்களா? எதுக்கும் துணிஞ்சவங்க நாங்க. எங்களை ஏமாத்தணும்னு நினைச்சா கொலை செய்ய கூட தயங்க மாட்டோம். ஏங்க, செஞ்சாலும் செஞ்சிருவாங்க. பணத்தை திருப்பி கொடுத்துருங்க, இல்ல நம்மள இந்த சாடி மாதிரி ஆயிரும். டேய், நாங்க ஒண்ணு இழிச்சமா இல்ல. எங்களுக்கு பணம் தேவையில்லை, சிலை தான் தேவை. சிலையை கொண்டுட்டு வர ஆளுங்களை அனுப்பிச்சிருக்கேன், வந்துடும். பி பேஷண்ட். உங்க ஆட்களுக்கு தான் சாமர்த்தியம் இல்லையே. இனிமே என்னால வெயிட் பண்ண முடியாது. கம் ஆன். இவன் பேரு கிரைம். இவன் மூளையில குள்ள நரி, பலத்துல யானை. இவன் வேலையில கழுத புலி. கம்ப்யூட்டர் மாதிரி கணக்கு போட்டு காரியத்தை சாதிக்கிறவன். ஆமா சார், இவர்கிட்ட சிலை இருக்கிற அட்ரஸ் சொல்லுங்க. வெட்டிக்கிட்டு வான்னா கட்டிக்கிட்டு வந்துருவார். கிரைம், சீக்கிரமா வேலையை முடி. ஓகே. அப்போ அவங்க எல்லாம் காவி உடை கட்டிக்கிட்டு கழுத்துல மாலையை போட்டுக்கிட்டு ஐயப்ப சாமியா கோயில் கோயிலா அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆமா ரைட்? ஆமா. அவங்கள எப்போ எப்படி எங்க மடக்கணும்னு எனக்கு தெரியும். நானும் கூட வரட்டுங்களா? Shut up. என்னடா உளவு பார்க்க வந்திருக்கியா? முதலாளி, கூட இருந்து குழி பறிக்கிறதே நீ தானடா. இவங்களோட சேர்ந்துக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுவாங்க முதலாளி. வினோத், போடா. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். அந்த புண்ணியவதி கீதாமாவுக்கு நான் பயங்கரமான துரோகம் பண்ணிட்டேன். நான் பண்ண பாவத்துக்கு இப்பவே பரிகாரம் பண்ணிடுறேன். அம்மா, இதை சாப்பிடுங்கம்மா. எனக்கு ஒண்ணு வேண்டாம்மா. ராஜு, என் மகனுக்கு ஒரு ஆபத்து வராது. தை மகர வரைக்கும் மணி அண்டனுக்கு ஒரு ஆபத்து வராதும்மா. அம்மா,
இன்னொரு யோசனை, அந்த குருட்டு பொண்ணை சந்திச்சு அந்த காலில் விழுந்து கெஞ்சினீங்கன்னா அது அவங்க அண்ணன் சொல்லி நம்ம மணியிடம் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருமா? நேரம் ஆரியங்க தாண்டி குளத்துப்பிள்ளை போயிருப்பாங்க. என்னத்தான் இங்க கைதியை அடைச்சு வச்சிருக்காரு. அந்த வேதனையை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு மருத்துவம் பாக்குறதுக்காகத்தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தாரு. ஆனா இப்ப உங்ககிட்ட கையெழுத்து வாங்க சொல்லி என்ன கை பொம்மையா ஆட்டி படைக்கிறாரு. அம்மா, அந்த பாவி மனுஷங்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்காக என்ன உதவி வேணாலும் செய்யறேம்மா. இது போதும்மா, இருங்க அவர் எங்க இருக்காருன்னு பாத்து வந்துடுறேன். பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல, காரியம் நிறைவேறின மாதிரி தான். எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. ஓ, இங்க இருக்கா? வரட்டா? என்ன சோஃபா நகருது, வழி எங்க? கிரைம் பாத்து போ. அம்மா, ஐயாவை எப்படி மணக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நான் சமயம் பார்த்து கூப்பிடுவேன். நீங்க தப்பிச்சு வெளியே போயிருங்க. இத்தனை வருஷமா உங்களோட இருக்கேன். ஒரு 3வது வருஷத்துக்கு முன்னாடி என்னை அடிச்சு விட்டீங்க. இந்த அவமானத்தை நான் எப்படி தாங்கிற போறேன்? இத குடி, மான அவமானம் எல்லாம் ஜீரணம் ஆயிடும். ரொம்ப ஜாலியா இருக்குங்க. வினோத், நான் குடிச்சா உளர மாட்டேன். உண்மையதான் சொல்வேன்னு உனக்கு தெரியும்ல. என்ன அவமானப்படுத்தீங்கல்ல, உன்னை பழிக்கு பழி வாங்கிட்டேன். என்னடா சொல்ற? நான் டான்ஸ் ஆடி உன்னை மயக்கி அந்த கீதாமாவை இந்த நரகத்துல இருந்து தப்பிக்க வச்சுட்டேன். நேரா அந்த குருட்டு பொண்ணை போய் பாப்பாங்க. அப்புறம் வண்டவாளம்லாம் தண்டவாளத்திலே போகுது. கீதா, மலைக்கு தானே போற? உன்னை அங்கேயே தீர்த்து கட்டிடுறேன். மலைக்கு போய் தீர்த்து கட்ட போறாரா? சாமியே சரணமையப்பா. சாமி விசேஷம். சுவாமி, இதுதான் அப்பாச்சி மேடு. அது அப்பாச்சி கோழி. இங்கே நம்ம மணிகண்டனுடைய பூதகணங்கள் இருக்கிறதாக ஐதீகம். போற வழியில நாம அவங்களையும் திருப்திப்படுத்திட்டு சன்னிதானத்துக்கு போறோம். அவ்வளவுதான் சாமி. வாங்க சாமியே. ஐயோ, என்ன கண்டாது வேலையா சாமி? என்ன சாமி உட்காந்துட்டீங்க? ஏங்க சாமி நடக்கலாம்? இதுவே என்னால ஒரு அடி கூட நடக்க முடியாது. இப்படி தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். நீங்க எல்லாம் போங்க போங்க. நான் இப்படியே திருப்பி போய் தொலைஞ்சிடுறேன். குருசாமி, குருசாமி, வேலையை சாமி உட்காந்துட்டாரு. அந்த ஐயப்பன் இப்படி சோதிக்கிறாரு. சுவாமி, எங்க மனித சக்தி முடியுதோ அங்கதான் தெய்வ சக்தி ஆரம்பமாகுது. இதுதான் இந்த சபரிமலையில் நடக்கிற கண்கண்ட உண்மை. ஆரம்பத்திலே இவர் சாமி மேல பாரத்தை போட்டு நடந்திருந்தார்னா இப்படி எல்லாம் ஆயிருக்காது. இப்பவும் ஒண்ணு கெட்டு போயில. தூக்கி விடையா, ஏந்தி விடையா அப்படின்னு சொல்லிட்டு நடங்க சாமி. எழுந்திருங்க, சரணம் சொல்லுங்க. இது முதல்லயே சொல்லலாம்ல சாமி. நீங்க வாங்க சாமி. விடையா, 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 விடையா. சாமியே, சரணமையப்பா, சரணமையப்பா, சரணமையப்பா. சபரி பீடமே சரணம் ஐயப்ப சரணம் சாமியே. குருசாமி, நம்ம நாட்டுல கல்லெல்லாம் கடவுளை நினைவூட்டும்னு சொல்றாங்களே, இந்த சபரி பீடத்தோட புனிதத்தன்மை என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க சாமி. ஐயன் குடியிருக்கிற இந்த சபரிமலைக்கு ராமாயண காலத்துல மதங்க வனம்னு பேரு. இங்கதான் சபரிங்கிற ராமபக்த பக்தியின் கவிதையா வாழ்ந்தாங்க. ராமபிரானுக்கு கனிகளை கொடுக்கணுங்கிற ஆசையால முதல்ல தான் ருசி பார்த்து அந்த எச்சு படத்தை தெய்வத்துக்கு கொடுத்தாங்க. சாமி சரணம். அந்த அன்னையினுடைய உயர்ந்த அன்புக்கு அடையாளமா ராமபிரான் சபரி தாய்க்கு மோட்சம் கொடுத்தாரு. வேண்டிக்கிற பக்தர்களை என்னைக்கு கைவிடுறதில்ல, அப்படித்தானே குருசாமி? உண்மைதான் சாமி. ஆனா நாம தான் நமக்கு தேவையான சமயத்துல மாத்திரம் கடவுளை நினைக்கிறோம். வாங்க சபரி பீடமே. கற்பூரத்தை ஏத்துடி. ஐயோ, நீங்க
நீங்க செஞ்ச அக்கிரமத்துக்கெல்லாம் ஆமா ஆமான்னு தலையாட்டுன்னு இப்ப அந்த ஐயப்பன் என் தலையவே ஆட வச்சுட்டாரு. ஐயோ, செஞ்ச பாவத்துக்கெல்லாம் சேர்த்து என்ன அந்த ஐயப்பன் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்ட வச்சுட்டாரு. ஐயப்பா, என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருப்பா. ஐயோ அப்பப்பா, ஐயோ ஐயோ அப்பப்பா. உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? ஐயோ அப்பான்னு சொல்லாதீங்க, ஐயப்பான்னு சொல்லுங்க. ஐயப்பா, சாமியே சரணமையப்பா. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரசிக்க வேணும். ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பா. சாமியே சரணமையப்பா, சரணமையா. என் இளமைய விக்க நினைச்சீங்க, எந்த அழக காசாக்கு பாத்தீங்களோ அந்த அழகே எனக்கு அழிஞ்சு போச்சு. மழை மேகம் மாதிரி என்ன கருப்பாக்கிட்டார் அந்த கடவுள். ஐயப்பா, என் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிடுப்பா. சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. சத்தியமாய 18ஆம் படிகளே, 18ஆம் படிக்கு அதிபதியே, மணிகண்டேஸ்வரனே. கௌரி, சின்ன வயசு பொண்ணுங்க 18ஆம் படி ஏறக்கூடாது. நீ இங்கேயே இரு, நான் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு உன்னை பின்பக்கமா கூட்டிட்டு போறேன். அப்பா, எனக்கு அந்த தர்மசாஸ்திரம் ஒரு வழக்கு இருக்கே, அது நிறைவேறாம நான் அவன் சந்நிதிக்கு வரவே மாட்டேன். அவன் எனக்கு நியாயம் வழங்கலன்னா அவன் கண்டு முன்னாலே கற்பூர ஆழியில தீ குளிச்சு என் உயிரை மாத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அம்மா, மகர விளக்குக்கு முன்னாடி இந்த மணிகண்டன் நீ வாழ்க்கையில வெளிச்சத்தை காட்டுவார்னு நான் பரிபூர்ணமா நம்புறேம்மா. அது நடக்கலன்னா உனக்கு முன்னாடி கற்பூர ஆயிரே நான் தாமா இறக்குவேன். வாமா. இங்கேயே ஜாக்கிரதையா இருமா. பதினெட்டாம்